Hi students, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் எக்ஸாம் 2021 ராஷ்டிர பாஷா பேப்பர் 2க்கான இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு இந்த டைம் ஃபுல் போர்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் எந்தெந்த எஸ்ஏஸ்லாம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அப்படின்றதுக்கான ஒரு டிஸ்கஷன் வீடியோ தான் இது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் பேப்பர் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது டைரெக்டாக பேப்பர் 2 பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் அந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இது ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே உங்களுக்கு ராஷ்டிர பாஷா பேப்பர் 1க்கான அந்த லிங்க் ஆல்சோ நான் அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் அதோட இம்பார்ட்டன்ஸும் பார்த்துக்கலாம். அண்ட் தென் இதில் நான் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்கிறேன் இல்லையா, ஸோ அந்த லெசன்ஸ்க்கான வீடியோஸ் ஆல்சோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட. ஸோ அந்த வீடியோஸும் நீங்கள் பார்த்து உங்களோட எக்ஸாமுக்கு நீங்கள் செல்ஃபாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது தூஸ்ரா பத்ர, அதாவது செகண்ட் பேப்பர் தான். இப்போது என்னென்ன டாபிக்ஸ் இதில் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கஹானி வரும், ஜீவனி, நிபந்த், ரச்சனா, அனுவாத், அபியாஸ். ஸோ இந்த 5 டாபிக்ஸ் தான் உங்களுக்கு செகண்ட் பேப்பரில் கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஏ. ஓகே, ஸோ கஹானின்றது ஒரு ஜென்ரல் எஸ்ஏ மாதிரி வரும், ஒரு கதை மாதிரி இருக்கும். ஜீவனின்றது அந்த லீடர்ஸ், நேஷனல் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள பற்றியானது இருக்கும். ஜீவனி அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்றது. நிபந்த்ன்றது ஜென்ரல் எஸ்ஏவா வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரச்சனால உங்களுக்கு அந்த கிராமர் பார்ட்ஸு, லோகோக்தியாங் அதெல்லாம் கேட்பாங்க, தட் இஸ் ப்ரோவர்ப்ஸ். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அனுவாத் அபியாஸ், அதாவது டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த 5 பார்ட்ஸ் தான் உங்களுக்கு பேப்பர் 2ல கவர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டாப்பிக்காக எது இம்பார்ட்டன்ட் எஸ்ஏஸ், ஸோ எத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்கன்றதை உங்களுக்கு மாடல் பேப்பர் வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க. பாக் 4ல இப்போ கஹானி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கஹானி. அது பேப்பர் 2லையுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் தான் இது வரும். ஓகேவா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 5 கஹானி கொடுத்துருப்பாங்க, 5 இருக்கும். அதாவது பரீட்சா, ஜாமுன் கா பேடு, கீசா, தோ கலாக்கார், சைக்கிள் கி சவாரி, இந்த 5 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5ல நம்ம எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் 3 லெசன் வந்து நல்லா தரவு பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து 3 கொடுத்துட்டு இனி 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எது படிச்சு போகிறோம்? பரீட்சா, ஜாமுன் கா பேடு, கீசா. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 3லன்னு பார்த்தீங்கன்னா பரீட்சா ரிப்பீட்டடாக எக்ஸாமில் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இது 3யோட இது நல்லா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 தரவாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணலாம் எக்ஸாம். ஓகேவா? ஸோ இந்த 3லேருந்து 1 கேட்க போகிறாங்க. உங்களுக்கு ஆப்ஷன் ஆல்சோ 3 கொடுத்துட்டு 1 எழுத சொல்ல போகிறாங்க. ஓகேவா? இதுக்கு மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ். ஒரு கஹானிக்கு 10 மார்க்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது மாடல் பேப்பரில் எப்படி கேட்டிருக்காங்க நான் காமிக்கிறேன். ராஷ்டிர பாஷா 2ல இப்போ நான் சொன்னேன் இல்லையா கஹானி. ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் கேட்டிருக்காங்க பாருங்க, கஹானிக்கா சாராங்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ 3 கொடுத்துட்டு இனி 1 ஏ கஹானிக்கா சாராங்ஷம், அதாவது 1 வந்து நீங்கள் எழுதணும். ஸோ மார்க் பாருங்க 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் நம்ம எத்தனை கஹானி படிக்க போகிறோம்? 3 கஹானி. ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் ரோமன் லெட்டர் பார்க்கலாம். ஸோ இப்போ செகண்ட் ரோமன் லெட்டருக்கானது என்னன்னா ஜீவனி உங்களுக்கு கேட்பாங்க. ஜீவனினா அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்றது. அதுதான் ஜீவனி. யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஸ், உங்களுடையது நேஷனல் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, பண்டித் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்னுடையது, சர்தார் பகத்சிங், பண்டித் தீனதயாள் உபாத்யாய, லால் பகதூர் சாஸ்திரி, டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர். ஓகேவா? ஸோ இந்த 7 இது கொடுத்துருக்காங்க ஜீவனில, 7 ஜீவனி. ஓகேவா? ஸோ அந்த ஜீவனிக்கா சாராங்ஷ் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க போறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. அதாவது 4 கொடுத்துட்டு 1 தான் கேட்க போறாங்க, 1 தான் நீங்க எழுத போறீங்க. தட் மீன்ஸ் ஸோ நீங்க இதுல ஃபர்ஸ்ட் 2 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. தட் இஸ் இனஃப். ஃபர்ஸ்ட் 2, அதாவது பண்டித் ஜவஹர்லால் நேருவும் சர்தார் வல்லபாய் பட்டேலும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஷுவரா நீங்க வந்து இந்த 2லேருந்து 1 கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால 7 எஸ்ஏவும் படிக்கிறது கஷ்டப்படுறவங்க இந்த 2 எஸ்ஏ நல்லா படிச்சிட்டிங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ இதுவுமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கேட்குறாங்கன்னு பார்க்கலாம்.
சி செகண்ட் ரோமன் லெட்டர்ல கேட்டிருக்காங்க பாருங்க. பேப்பர் 2ல செகண்ட் ரோமன் லெட்டர்ல எப்படி கேக்குறாங்க? किसी एक महान व्यक्ति की जीवनी का सारांश கேட்டிருக்காங்களா? ஜீவனி இதுதான் உங்களோட க்ளூ வேர்ட். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கு 10. ஆனால் எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்க, 4 கொடுத்துட்டு 1 தான் நம்மளுக்கு அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஈஸியாக நம்ம வந்து இது படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 2 படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஷுவராக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட் போகலாம். நெக்ஸ்ட் தேர்ட் என்ன சொன்னேன் உங்களுக்கு? நிபந்த் இல்லையா? ஜென்ரல் எஸ்ஏ. நிபந்த்னா எஸ்ஏ கட்டுரை. பாக் 6ல நிபந்த். ஸோ நிபந்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கும் ஆக்சுவலி. அது ஜென்ரல் எஸ்ஏ. நம்ம வந்து தமிழ்ல எல்லாம் கட்டுரை எழுதுறோம் இல்லையா? பொது கட்டுரை அப்படின்னு நம்ம வந்து தமிழ்ல படிச்சிருப்போம். ஸோ அதுதான் ஹிந்தியில உங்களுக்கு நிபந்தா கேட்குறாங்க. ஸோ என்னென்ன எஸ்ஏஸ் இருக்கு பாருங்க. நதி இருக்கு, பண்டுபி இருக்கு, शिक्षक दिवस, पुस्तकालय, समय का महत्व, विद्यार्थी जीवन, पोंगल, क्रिसमस, ईद, भ्रमण के लाभ. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 10 டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் 3 நல்லா படிச்சுக்கோங்க. அதாவது நதி, பண்டுபி, शिक्षक दिवस. ஸோ இந்த 3 நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே ஷோரா இதுலேருந்து உங்களுக்கு ஒன்று வந்துடும். ஸோ இதில் இந்த 10லுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்எஸ் எதுன்னு நம்ம அதையும் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு படிக்கணும் மேம் சொல்கிறவங்க ஃபர்ஸ்ட் 3 நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 10லையுமே சேர்த்து எது இம்பார்ட்டன்ஸ் ஜென்ரலாக எக்ஸாமில் எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நதி, புஸ்தகாலை கேட்பாங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நதி கேட்டிருக்காங்க, புஸ்தகாலை கேட்டிருக்காங்க, சமைக்கா மகத்துவ கேட்டிருக்காங்க, வித்யார்த்தி ஜீவன் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த 4மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்கறது தான். ஓகேவா? ஸோ இதில் நம்ம எத்தனை படிக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் 3 நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதில் ஷுவராக ஒன்று உங்களுக்கு வந்துடும். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் கொஸ்டின் பேப்பரில் இப்போ நான் பார்க்குறேன். சரி, தேர்ட் ரோமன் லெட்டர் பாருங்க. एक विषय पर निबंध लिखिए. ஸோ நிபந்துக்குமே எத்தனை ஆப்ஷன் கொடுக்குறாங்க? 4 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நதி, புஸ்தகாலை, வித்யார்த்தி ஜீவன் இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் 3 இல்லைனாலும் நீங்கள் இந்த எஸ்ஏஸை கூட அடிஷ்னலாக நீங்கள் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 4 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ண போறீங்க. இதுக்குமே 10 மார்க்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ரோமன் லெட்டர்ஸ்க்கு 10 மார்க்ஸ். ஸோ 30 மார்க்ஸ் நம்ம இதிலே கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரச்சனா, 4th டாபிக் ரச்சனா நம்ம பார்த்தோம். மெயின் இண்டெக்ஸ் பேஜ்லேயே நான் சொன்னேன் உங்களுக்கு என்னென்ன வரும். கஹானி, ஜீவனி, நிபந்துக்கு அப்புறம் ரச்சனான்ற ஒரு டாபிக் இருந்து அந்த ரச்சனா கீழ் தான் ஃபுல்லா கிராமர் உங்களுக்கு. அதாவது பின்னார்த்தி சப்த அதாவது ஒரே அந்த 2 வார்த்தை கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த மீனிங்ஸ் வந்து எழுது. பின்ன அர்த்தம் 2 மீனிங்ஸ்ல வந்து சென்டென்ஸ் வந்து நீங்க மேக் பண்ணணும். சமானார்த்த சப்த அதாவது சேம் மீனிங் உள்ள வேர்டு. நெக்ஸ்ட் வச்சன் கேட்பாங்க, லிங்க் வரும், வாச்சிய பதிலியே. ஓகேவா? நெக்ஸ்ட் சூச்சனாக்கு அனுசார் பதல்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்றது. கஹாவத்தே லோகோக்தியாங் அதாவது ப்ரோவ்ஸ்னா பழமொழிகள் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த பழமொழிகள் இது எல்லாமே ஒன்று ஒரு ரோமன் லெட்டரா உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க போறாங்க. ஓகேவா? ஸோ இது எத்தனை மார்க்ஸ் சொல்லிடுறேன். வின்னார்த்தி சப்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அதாவது 6 கொடுத்துட்டு 3 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு ஆன்சருக்கு 2 மார்க். ஓகேவா? நெக்ஸ்ட் சமானார்த்த சப்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க்ஸ். ஸோ இது வந்து ஃபுல்லாக தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். இதுக்கு சாய்ஸ் இருக்காது. சமானார்த்த சப்தக்கு சாய்ஸ் இருக்காது. இது 6 மார்க்குக்கு வரும். வச்சன் பதிலியேக்கும் சாய்ஸ் இருக்காது. இதுவுமே 6 மார்க்குக்கு வரும். லிங்க் பதிலியே சாய்ஸ் இருக்காது. இதுவுமே 6 மார்க்குக்கு வரும். நெக்ஸ்ட் வாச்சிய பதிலியேக்கு 3 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ணணும். அதாவது 3 கொடுத்துருவாங்க, அதில் நீங்கள் 2 எழுதணும். ஓகேவா? இதுக்கு மார்க் வந்து 6. அப்போ ஒன்றுத்துக்கு வந்து 3 மார்க்ஸ் கொடுக்க போறாங்க. நெக்ஸ்ட் சூச்சனாக்கு அனுசார் பதில்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொடுப்பாங்க. ஸோ 5மே நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க இதுக்கு. சரி, சூச்சனாக்கு அனுசார் 2 கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஆன்சருக்கு வந்து 2.5 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ கொடுக்கறதே 2 தான். இதுக்குமே சாய்ஸ் கிடையாது. ஸோ 2 கொடுப்பாங்க. ஈச் கேரிஸ் 2.5 மார்க்ஸ். நெக்ஸ்ட் கஹாவத்திங். ஸோ கஹாவத்திங்னா ப்ரோவர்ப்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இது வந்து 5 கொடுப்பாங்க உங்களுக்கு ப்ரோவர்ப்ஸ். டோட்டலா பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். ஸோ இதுல 10 இருக்கும் டோட்டலா. அதுல நீங்க எத்தனை படிச்சா போதும்னா 1 to 5 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ல வந்து ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. இதுக்கு சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. 5 கொடுத்துட்டு நீங்க 2 எழுதணும். 2 அட்டன் பண்ணணும். ஓகேவா?
ஸோ ஒரு ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு 5 மார்க். ஸோ ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ஒரு பழமொழி கொடுத்துட்டு அதுக்கான விளக்கம் எழுதுவோம். அதுதான் கஹாவத்திங் லோகத்திங்னா ஒரு பழமொழி அவங்க கொடுத்துருவாங்க ஹிந்தியில. அந்த ஹிந்தியில அந்த பழமொழிக்கான மீனிங் என்ன அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவ்வளோதான். இதுக்குமே நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 5 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம்ல 5 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஈச் கேரிஸ் 5 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ரச்சனா. இது இப்போ நான் கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கேட்டிருக்காங்கன்றதை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ரோமன் லெட்டர்ஸ் நம்ம எஸ்சிஸ் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ 4th நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரச்சனால பார்த்ததுன்னா உங்களுக்கு 4th ரோமன் லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பின்ன பின்ன அர்த்தம் மேன். ஸோ அதாவது ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. இந்த ஒரு வேர்டுக்கு 2-3 மீனிங்ஸ் இருக்கும். அந்த 2-3 மீனிங்ஸை சென்டென்ஸ்ல வந்து நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை 2 சென்டென்ஸ்ல எழுதணும். அர்த்தம் அதுதான் தீன்கா பின்ன பின்ன அர்த்தம். ஸோ இதுல 6 கொடுத்துருவாங்க. நீங்க ஏதாவது 3க்கு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ்ல வந்து வாக்கியம் மேம் பிரயோகி கீஜியே சென்டென்ஸை வந்து மேக் பண்ணணும். ஸோ ஒரே வேர்டுக்கு 2 மீனிங் இருக்கும். அந்த 2 மீனிங் உள்ளதுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? சமானார்த்தி சப்த அப்படின்னா ஈக்குவல் மீனிங். இப்போ சூரிய அப்படின்னா சூரியன். ஸோ சூரியனுக்கு இன்னொரு மீனிங் ஈக்குவலான மீனிங் இருக்கும். அதை நீங்க வந்து எழுதணும். நெக்ஸ்ட் வச்சன் பதிலியே. ஓகேவா? ஸோ வச்சனும் பார்த்தீங்கன்னா இது சமானார்த்தி சப்த பாருங்க, ஆப்ஷன்ஸ் இருக்காது. 6மே தான் நீங்க அட்டன் பண்ணணும். வச்சன் பதிலியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்காது. நீங்க 6 தான் அட்டன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் 7th லிங்க் ஆல்சோ பாருங்க, சாய்ஸ் இருக்காது. இதுவுமே 6மே தான் அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 8th ரோமன் லெட்டர் என்னன்னா தோ வாக்கியம் கா வாச்சிய பதிலியே. அதுதான் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, இங்கிலீஷ்ல நம்ம கிராமர் படிச்சிருப்போம் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். அதுதான் இதுல ஹிந்தியில வாச்சிய பதிலியேன்னு இருக்கும். தோ வாக்கியம் கா அதாவது ரெண்டு சென்டென்ஸ்க்கான ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுவுமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூச்சனா கே அனுசார் பதல்னா. ஸோ இங்க பாருங்க, வர்க் பச்சா பூகா ஹை அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. இதுல அந்த வேர்ப் இருக்கு இல்லையா, அந்த வேர்பை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க என்ன சேஞ்ச் பண்ணிருப்பா, பூகா அப்படின்றது புக் அப்படின்னு மாத்திருக்காங்க இல்லையா. ஸோ இந்த வார்த்தையை இந்த இடத்துல கொண்டு வந்து சென்டென்ஸை கரெக்டா மாத்தணும். ஓகேவா? ஸோ இந்த வேர்டுக்கு பதில், இந்த பூக்கான்ற வேர்டுக்கு பதில் இந்த பூக் அப்படின்றத போட்டு அந்த சென்டென்ஸை கரெக்டான, அதுதான் சூச்சனாக்கே அனுசாருங்க என்ன கேட்டிருக்காங்களோ இதுக்கு ஏத்த மாதிரி இந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதேதான் தும்னே கிதாப் தி வஹ் பஹூத் அச்சி தி. ஓகேவா? இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஜோ வஹ் கா பிரயோக். ஸோ இந்த 2 வார்த்தையை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை கம்பைன் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஜோ தும்னே கிதாப் தி, இந்த வஹு ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே போட்டுடலாம். ஸோ இதுவுமே வந்து நீங்க இந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஈஸியா புரியும் அதுல என்ன எதனால எங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஈஸியா புரியும். நெக்ஸ்ட் 10th ரோமன் லெட்டர் நான் என்ன சொன்னேன், லோகோக்தியம் கஹாவத்தையும் கேட்பாங்க இல்லையா. ஸோ இது பாருங்க 5 கொடுத்துட்டாங்க. दो लोगोक्ति और कहावतों को समझ आइए. ஸோ 2 ப்ரோவர்ப்ஸ்க்கு வந்து நீங்க ஆன்சர் எழுதணும். இதுதான் ஈதுக்கா சாந்து போனா, அதாவது இந்த பிறை சொல்லுவாங்க இல்லையா, முஸ்லீம் பண்டிகை அன்னைக்கு பிறை வந்து எப்போ தோன்றுதோ அப்பதான் அது வந்து அந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி அதை வச்சு ஒரு உதாரணம் கொடுத்து அந்த ப்ரோவர்பை விளக்கணும். ஸோ அதுக்கு 10 மார்க். ஸோ ஒன்றுத்துக்கு 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் 5 நல்லா தரவு பண்ணிக்க சொன்னேன். லாஸ்ட் ரோமன் லெட்டர் பாருங்க, அனுவாத் அபியாஸ். இதுதான் டிரான்ஸ்லேஷன். இதுதான் லாஸ்ட் ரோமன் லெட்டர் நமக்கு. பிராந்திய பாஷாமே அனுவாது கீஜியே, அதாவது நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ். இப்போ நீங்க தமிழ்ல எழுத போறீங்கன்னா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும், இங்கிலீஷ்ல எழுத போறீங்கன்னா இங்கிலீஷ்ல, அதாவது ஹிந்தியில அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 11th ரோமன் லெட்டர்ல பாத்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கு, 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு ஆ ஒன்னு இருக்கும். இந்த பார்ட்ல பாத்தீங்கன்னா பேராகிராஃபா ஹிந்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பேராகிராஃப் டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா, ஸோ இதுதான் இந்த ஃபுல் பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. இந்த ஃபுல் பேராகிராஃப்க்கு நீங்க தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து 1 லைன் டிரான்ஸ்லேஷன். இது வந்து ஒரு லைன்ல கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு லைனுக்கான டிரான்ஸ்லேஷன் வந்து கீழே எழுதணும். ஸோ இது வந்து 5 கொடுத்துருப்பாங்க. இது 5மே தான் நீங்க எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். ஸோ 5 மார்க். ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 12th ரோமன் லெட்டர் தான். ஏன்னா இதுல ஹையஸ்ட் மார்க் நமக்கு கிடைக்க போகுது.
हिंदी में अनुवाद कीजिए. அதாவது உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் எப்படின்னா ஹிந்தியோ அதாவது இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ இல்லை நீங்க எந்த லாங்குவேஜ் அப்ளை பண்ணிருக்கீங்களோ ஈஸி லாங்குவேஜ் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்க ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 11th ரோமன் லெட்டர் என்ன பண்ண அவங்க ஹிந்தியில கொடுத்துருவாங்க, நம்ம தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ எழுதுவோம். 12th ரோமன் லெட்டர்ல அவங்க இங்கிலீஷோ தமிழ்லயோ இல்ல மலையாளம் தெலுங்கு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு எந்த லாங்குவேஜ் ஈஸியானதோ அதுக்கான ஹிந்தியில ஆன்சர் எழுதணும். ஓகேவா, அதுக்கு எத்தனை மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க, 15 மார்க். ஹையஸ்ட் மார்க் இது. டிரான்ஸ்லேஷன் ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். இங்க பாருங்க, இவ்வளவுதான் லைன்ஸே. ஸோ இந்த லைன்ஸை நம்ம ஹிந்தியில டிரான்ஸ்லேஷன் பண்ணா போதும். இந்த லைன்ஸை டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு நமக்கு 15 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா லெசனும் தான் படிக்கணும். டிரான்ஸ்லேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம இதுல பார்க்க முடியாது. பிகாஸ் இல்ல ஆப்ஷன் இல்லை அப்படின்றதுனால ஒன்னே ஒன்று தான் கேட்பாங்க. ஸோ அந்த ஒன்று எந்த லெசன்ல இருந்து வந்தாலும் கேட்கலாம். ஓகேவா, அதனால மேக்ஸிமம் டிரான்ஸ்லேஷன் இந்த 11th and 12th ரோமன் லெட்டர் கொஞ்சம் எல்லாமே படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதுல சாய்ஸ் நமக்கு கிடையாது அப்படின்றதுனால டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். நான் டிரான்ஸ்லேஷன் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்க ரெஃபர் பண்ணும்போது அந்த லைன் படிங்க, அதை ஹிந்தியில என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் லைன் படிங்க, ஹிந்தியில என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லைனா படிச்சுட்டு ஹிந்தியில டிரான்ஸ்லேஷன் படிச்சிட்டிங்கன்னா நீங்க ஒரு வாட்டியும் ரிப்பீட்டடா படிக்க 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 உங்களுக்கு மைண்ட்ல ஈஸியா ஸ்டோர் ஆயிடும். ஸோ அதுதான் டிரான்ஸ்லேஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரே டெக்னிக். ஸோ ஈவன் ஹிந்தி ஆல்சோ, ஹிந்தியில இருக்கிற ஒரு லைனை படிங்க, தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ டிரான்ஸ்லேஷன் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதையும் படிங்க. ஸோ ரெண்டுத்தையும் ரெஃபர் பண்ணி 2 to 3 டைம்ஸ் நீங்க படிச்சீங்கனாலே ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கே அது மீனிங் நீங்களே செல்ஃபா டிரான்ஸ்லேட் பண்ற லெவலுக்கு வந்துடும். ஓகேவா, ஸோ இந்த அனுவாத் அபியாஸ்ல ஹிந்தி டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆர் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து டோட்டலா 10 லெசன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த 10 லெசன்ஸ்க்கான டிரான்ஸ்லேஷன் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த ஒன்லைன் டிரான்ஸ்லேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த ஒன்லைன் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா பார்ட் 11. ஓகேவா, ஸோ பார்ட் 11ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது டோட்டலா 25 இருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மார்னே வாலே சி ஜிலானே வாலா ஹமேஷா படா ஹை, இப்படி ஒரு லைன்ல கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணணும், இங்கிலீஷோ தமிழோ இல்லை நமக்கு ரீஜனல் லாங்குவேஜ் எதுவோ அதுல டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதுக்கு 1 மார்க். ஒன்று தமிழ்ல அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ்ல பண்ணுங்க. 2 லாங்குவேஜ்ல எழுதிடக்கூடாது. ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட் கேட்கறாங்க, ஸோ ரெண்டுமே எழுதலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எழுதக்கூடாது. ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் எதில் டிரான்ஸ்லேஷன் பண்ண போறீங்களோ அந்த லாங்குவேஜை கரெக்டாக கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் ஒன்லைன் டிரான்ஸ்லேஷன். பார்ட் 11ல இருக்கு. டோட்டலாக 25 இருக்கு. ஓகேவா, ஸோ எதுவுமே நீங்கள் ரீட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக மீனிங் புரிஞ்சிடும். அண்ட் தென் தமிழ் ஆர் இங்கிலீஷ் டு ஹிந்தி. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லெசன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஹிந்தி மேம் அனுவாத், அதாவது இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு ஹிந்தி மேம் அனுவாத் கீஜியே அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதுக்கான மார்க் 15 மார்க்ஸ் சொன்னேன். இதுலயுமே 10 லெசன்ஸ் இருக்கு. ஸோ 10 லெசன்ஸுமே ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இதுதான் இப்போ நம்ம மாடல் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின். we are all citizens of India கொடுத்துருக்காங்களா. அப்ப இந்த லைனை படிச்சுட்ட பிறகு ஓகேவா, இம்மீடியட்டா நீங்க ஹிந்தில அந்த லைனை பார்க்கணும். என்ன சொல்லியிருக்காங்க, we are all citizens of India, நாம எல்லாரும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள். சிட்டிசன் அப்படின்னா குடிமக்கள் இல்லையா. ஸோ அதை உங்களுக்கு என்ன ஹிந்தியில கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கணும். ஹம்ச பாரத்துக்கு பிரஜாயேங் ஹைம், நாம எல்லாரும் பாரத்னா இந்தியா, பிரஜானா மக்கள், பிரஜாயேங் அப்படின்னா குடிமக்கள் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு லைனை படிச்சுட்டு அந்த ஹார்ட் வேர்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் எழுதி பார்த்துக்கோங்க. சிம்பிள் ஒர்க் தான். ஸோ பாரத் வாசினா என்ன, பிரஜாயேங்னா என்ன, இந்த பிரஜாயேங்ல ஸ்பெல்லிங் எழுதி பாருங்க. அப்படி இதுக்கு மேலேயே கூட இங்க இருக்கிற மீனிங்ஸை இங்க மேலே எழுதி வச்சுட்டு கூட இதை அப்படியே நீங்க ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கும் டிரான்ஸ்லேஷனுக்கு நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இவ்வளவுதான் நமக்கு செகண்ட் பேப்பருக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் ராஷ்டிரபாஷா ரெஃபர் பண்ணாம செகண்ட் பேப்பர் பார்க்குறவங்க ஸோ பிளேலிஸ்ட்ல போயிட்டு ராஷ்டிரபாஷா பேப்பர் 1க்கான எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. நான் இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே உங்களுக்கு அந்த பேப்பர் 1க்கான லிங்க் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ எஸ்எஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் அப்டேட் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னாலும் எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.